ஹாய், இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் சேஃப் பெட் அப்படின்னு சொல்கிற நெட்வொர்க்கிங் கான்செப்ட் பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அமேசான் நமக்கு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டாக மட்டும் தான் தெரியும். ஆனால் இவங்க வெப் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க, வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் மொபைல் ஆப் மூலியமாகவோ வெப்சைட் மூலியமாகவோ ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணினதுக்கப்புறம், அதாவது பை நவ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் 3 ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். உங்களோட ரெக்வெஸ்ட் அமேசானோட டேட்டா சென்டருக்கு கிடைக்கும். டேட்டா சென்டர் இமீடியட்டாக நியர்பை வேர்ஹவுஸ் எங்கே இருக்குது, ப்ராடக்ட்டுடைய அவைலபிலிட்டி, உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அத்தனையும் செக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வேர்ஹவுஸ்க்கு கொடுக்கும். வேர்ஹவுஸ் நியர்பை டெலிவரி பார்ட்னர் ஷெல்ஃப் டீட்டெயில்ஸ் அத்தனையும் ஐடென்டிஃபை பண்ணி டெலிவரி பார்ட்னருக்கு அந்த ப்ராடக்ட்டை கொடுக்கும். இப்போ டெலிவரி பார்ட்னர் நம்மளோட லொகேஷன்ஸை ட்ராக் பண்ண முடியுது, ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னு நம்மளால ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியுது. இதன் மூலியமாக அமேசான் 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே தன்னோட ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு ரீச் பண்ண வைக்கிறாங்க. இது ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் மூலியமாக தான் பாசிபிள். அமேசானுக்கு மாத்திரம் இல்லை, சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்லேருந்து பெரிய ஆர்கனைசேஷன் வரைக்கும் இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் இல்லை. ஸோ எங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியிலே எவர் கிரீன் ஜாப் அப்படின்னு சொன்னால் அதை நெட்வொர்க்கிங் ஜாப்ஸ் தான் சொல்லுவாங்க. லாஸ்ட் வீக் 2000லேருந்து 4000 ஃப்ரெஷர் வேகன்சி ஃபார் நெட்வொர்க்கிங் இந்தியாவில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த வேகன்சிஸ்க்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன்.